ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒர்க் பார்க்க போறோம்னா டாடா ஏஸ். டாடா ஏஸ்ல வந்து டிபிஎஃப் ஒர்க் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வரும். டிபிஎஃப் சம்மந்தமா நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அந்த டிபிஎஃப் வந்து என்ன ஆஃப் பண்ணி கேட்டுருக்காங்க. இப்போ அந்த டிபிஎஃப் சம்மந்தமா ஃபால்ட் வரதை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவாகும். எப்படியும் ஒரு 70,000 80,000 வரைக்கும் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து அந்த டிபிஎஃப் வந்து எனக்கு ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க. அதாவது BS6 வெஹிக்கிளை வந்து BS4 மாதிரி எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்கன்ற மாதிரி அது மாதிரி தான். அந்த மாதிரி ஒர்க்கு தான் டிபிஎஃப் ஆஃப் பண்ணுறது. அதாவது BS6 வெஹிக்கிளில் தான் அந்த டிபிஎஃப் செக்ஷன்லாம் வரும். BS4 வெஹிக்கிளில் வந்து அந்த டிபிஎஃப் செக்ஷன்லாம் வராது. இப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த டிபிஎஃப் வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறோம். இப்போ டிபிஎஃப் வந்து ஆன்லேயே தான் இருக்குது. இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் அதை செக் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணுறேன். எஸ்சிஆர்இலே வந்துட்டு கட் ஆகிடுது. இப்போ வந்து இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ரன் பண்ணிட்டேன். ரன்னில் தான் இருக்குது. ஆனால் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. பாஸ் பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன், ரன் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்டார்டிங் கண்டிஷனில் இல்லை. இப்போ இதுதான் டிபிஎஃப் ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்போ ஸ்டார்ட் ஆகலைன்றதை நாங்கள் வந்து மிஷினில் மாட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டோம். இப்போ டிபிஎஃப் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்க, இந்த டாடா ஏஸோட டிபிஎஃப் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரன்னே ஆகலை, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. டிபிஎஃப் சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இப்போ நாங்கள் அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. டெக்னீஷியன் ஆன் பண்ணி ஆயிடுச்சு. இது பாருங்க, எஸ்சிஆர்இலே கண்டினியூஸாக ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ரன் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ ரன் ஆகி ஓடுது 2 சிலிண்டரு. இப்போ அவ்வளோதான். இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.